சேர்க்கலாம். எல்லோருமே திருவரங்கநாதனுக்கு பல்லாண்டு பாடினார்கள். அதுல பொய்கை ஆழ்வார் என்ன பாடினாருங்கிறதான் நேத்திக்கு இந்த கோட்டிலே விண்ணப்பம் செய்துள்ளேன். ஒன்னும் மறந்தறியேன் ஓத நீர் வண்ணனை இன்னு மறப்பனோ ஏழகாள் கருவரங்கத் துட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை. இந்த கருவரங்கத்துக்குள்ள இருந்த போதே பெருமான கண்டுட்டேன் சேவிச்சுட்டேன்னார். வெளில் மணல் வழியில் பெருமாள் எழுந்துள்ளினாரா. அடுத்து விரஜாநதி தீர்த்தமாடி எம்பெருமானும் தான் சந்திரபுஷ்கரணி கரைவாசலாக வந்து ராமருடைய சந்நிதிக்கு முன்பாக தானும் அந்த இடத்துல கண்டருளி 4 கால் மண்டபத்திலேருந்து பாய்ச்சல் வேகத்திலே எழுந்துருளினார். இங்கே பராங்குஷ பரகால யதிவராதிகள் 3 பேர் எழுந்துருளி இருக்க நடுவில் நம்மாழ்வார் வேகமாக பெருமான் நோக்கி ஒரு 4-8 அடி வச்சு வந்தார். அவர் 80 அடி வந்துட்டார். அதிவேகமாக பெருமான் 80 அடி ஓடி வர ஆழ்வார் 4 அடி வர இவர் கிட்டக்க வர வர ஆழ்வார் பின்னோக்கி போயிட்டார். எதுக்கு போகணும்? பெருமானை சேவிக்கிறதுக்கு தானே இவர் முன்னோக்கி வந்தார். அப்போ அவன் அருகில வரைச்சே இவர் என்ன ஆசையோட கால் எடுத்து வச்சு போறதானே.